ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कथातर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய மார்னிங் ஜபா செஷன்ல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஒரு நாளும் காலை பொழுது இனிமையான நாம ஜபத்தோடு துவங்குகிறது. பக்தர் சங்கத்துல நாம ஜபிக்கிறது பெரும் பாக்கியம். அப்போ ஸ்ரீமத் பாகவதத்துல 5ஆம் ஸ்கந்தம், அதுல 5ஆம் ஸ்கந்தத்துல பல்வேறு கிரகங்களை பற்றிய வர்ணனைகள் இருக்கு. பாகவதம் ஆக்சுவலி ஒரு சயின்ஸ், பாகவதம் ஒரு விஞ்ஞானம். பாகவதத்துல பல்வேறு கிரகங்கள், அந்த 5ஆம் ஸ்கந்தத்துல பல்வேறு கிரகங்கள், உயர் கிரகங்கள், அப்புறம் தாழ்ந்த கிரகங்கள், 7 14 புவனங்கள், எண்ணற்ற கிரகங்களை பற்றிய வர்ணனை இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானிகள் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி எந்திரங்களை கொண்டுதான் வேற இடத்துக்கு போக முயற்சி பண்றாங்க. வேற கிரகத்துக்கு போகலாமா, அதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்குள்ள செலவு பண்றாங்க. வேறு கிரகத்துக்கு போறதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்குள்ள செலவு பண்ணி கடைசியில அங்க ஒண்ணுமே கிடையாது, வெறும் கல்லுதான் இருக்குது, மண்ணுதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஞ்ஞானிகளுடைய செயற்கையான முயற்சினாலையும் அதுக்கப்புறம் இவங்க தங்களுடைய அறிவை கொண்டு ஒரு எந்திரத்தை தயார் செஞ்சு அந்த அறிவுனால வேறு கிரகத்துக்கு போக முயற்சி பண்றதும், இதெல்லாம் வெறும் கால விரயம்னு பிரபுபார் இன்னைக்கு சொல்லிட்டாரு. பிரபுபார் என்ன சொல்றாரு, பல்வேறு கிரகங்களை பற்றிய வர்ணனைகள் சாஸ்திரத்தில் இருக்கு. உயர் கிரகங்கள் எப்படி இருக்கும், தாழ்ந்த கிரகங்கள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல்வேறு கிரகங்களை பற்றிய வர்ணனைகள். அப்போ பரீட்சித் மகாராஜா பல்வேறு கிரகங்களை பற்றிய வர்ணனைகளை கேட்கும் போது சுகதேவ கோஸ்வாமி மிக அழகாக மேல் உலகங்கள், உயர் கிரகங்கள் எப்படி இருக்கும், தாழ்ந்த கிரகங்கள் எப்படி இருக்கும், அந்த கிரகவாசிகள் எப்படி இருப்பாங்கிறதெல்லாம் வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் நரகலோகத்தை பற்றியும் சொல்றார். நரகலோகம் எப்படி இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 28 நரகலோகம். அந்த தாமேஸ்வரம், ரௌரவம், மகாரௌரவம், கும்பிபாகம், குச்சிமுகம், இந்த மாதிரி நிறைய நரகலோகம். என்னென்ன பாவகாரியம் செய்யறவங்க அந்த நரகத்துக்கு போவாங்க, அங்க போய் எந்த மாதிரி வேதனைகளை அனுபவிப்பாங்க அப்படிங்கறத பற்றிலாம் அங்க வர்ணனைகள் இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு, இன்னைக்குள்ள இளைய தலைமுறைக்கு இதுல நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் சும்மா ஏதோ கதை சொல்றாங்க, இப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது, சொர்க்கம்னு ஒண்ணு கிடையாது, நரகம்னு ஒண்ணு கிடையாது, இருக்கிற வரைக்கும் எல்லாம் அனுபவிக்கணும். இந்த மாதிரி இன்னைக்குள்ள ஜெனரேஷன் இவங்களுக்கு இந்த சாஸ்திர அறிவு இல்லாதனால இதெல்லாம் ஒரு கற்பனை, இல்ல சும்மா ஏதோ சொல்லி வைக்கிறாங்க, பயமுறுத்துறதுக்காக சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பல்வேறு கிரகங்களை பற்றிய வர்ணனைகள் உண்டு. அங்க எந்தெந்த மாதிரி ஜீவராசிகள் வாழ்றாங்க, அப்புறம் நரகலோகம் எப்படி இருக்கும், அந்த நரகலோகத்துல போய் எந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது வர்ணனை இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் அந்தமான் ஜெயிலுக்கு போனதே இல்லை. நான் அந்தமான் ஜெயிலுக்கு போகாதனால அந்தமான்ல ஜெயிலே இல்லைன்னு ஆயிடுது. அப்புறம் அங்க போய் நான் கஷ்டம் அனுபவிச்சது இல்லை, அதனால அந்தமான் ஜெயில போய் கஷ்டமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நான் அந்தமானுக்கு போகாதனாலையும், நான் அந்தமான் ஜெயிலுக்கு போய் அங்குள்ள துன்பங்களை அனுபவிக்காதனாலையும் அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்னு ஆயிடுது. நான் போய் பார்க்காதனால, நான் போய் அந்த துன்பத்தை அனுபவிக்காதனால, நான் அதை உணராதனால அது இல்லைன்னு ஆயிடுது. அதே மாதிரிதான் நரகத்துல எப்படி இருப்பாங்க, நரக வேதனை எப்படி இருக்குங்கிறத நாம இப்ப அனுபவிக்கல. மேபி முந்தைய பிரிவில் அனுபவிச்சிருக்கலாம், அதுக்கு முந்தைய பிரிவில் அனுபவிச்சிருக்கலாம், இல்ல அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம். அது நம்முடைய கர்மவினை தான் தீர்மானிக்கும். நம்ம எந்த மாதிரி செயல் பண்றோமோ அதுக்கு தகுந்தாற் போல பிறப்பு. அப்ப இந்த மாதிரி பல்வேறு நரகலோகங்களை பற்றிய வர்ணனை சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் சொல்லும் போது
பரீட்சித் மகாராஜா ஒரு தூய பக்தராகவும் வைஷ்ணவரா இருக்கிறதுனால அவர் எப்பவுமே மற்றவங்க மேல ரொம்ப இரக்கம் உள்ளவரும் கருணை உள்ளவருமா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வைஷ்ணவர் சொன்னாலே, ஒரு கிருஷ்ண பக்தர்னாலே அவர் எல்லா ஜீவராசி மேலும் இரக்கம் உள்ளவராகவும் கருணை உள்ளவராகவும் இருக்காரு. அந்த இரக்கம் கருணை குணத்தை ஒரு பக்தன் தனியா வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கிருஷ்ண பக்தி செய்யும் போது இயல்பாவே அந்த இரக்கம் கருணை வந்துடும். அப்ப பரீட்சித் மகாராஜா பல்வேறு நரகலோகங்களை பத்தி கேட்ட உடனே அவருக்கு என்ன ஒரு கவலைனா, இந்த நரகத்துல எண்ணற்ற ஜீவராசிகள் துன்பம் அனுபவிக்கிறாங்க, எண்ணற்ற ஜீவராசிகள் நரகலோகத்துல துன்பம் அனுபவிக்கிறாங்க, இவங்க விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன்னா இப்படி ஒரு நரகலோகம் இருக்குன்னு சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. இந்த மாதிரி சாஸ்திரத்துல இப்படி நரகலோகங்களை பற்றி வர்ணனைகள் இருக்கு. குறிப்பா கருட புராணத்திலும் பல்வேறு நரகலோகத்தை பற்றி வர்ணனை இருக்கு, பாகவதத்திலும் பல்வேறு நரகலோகங்களை பற்றி வர்ணனை இருக்கு. அப்ப நரகம் என்று உண்டு, அந்த நரகலோகத்தில் துன்பம் என்று உண்டு, அங்க தண்டனை என்பது உண்டு. அரசாங்கம் என்றால் கோர்ட் இருக்கு, கோர்ட்டுனா சிறைச்சாலை இருக்கு, அங்க தண்டனை உண்டு. என்னென்ன தவறு செஞ்சா என்னென்ன தண்டனை. எப்படி இந்த ஜட உலகத்துல சில சட்டத்திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறோமோ, ஒரு தவறு செய்யறவங்கள எப்படி அரசாங்கம் தண்டிக்குதோ, அதற்கான டிபார்ட்மெண்ட் இருக்கோ, அதே போல யூனிவர்சல் மேனேஜ்மெண்ட்ல இந்த பிரபஞ்ச இயக்கத்திலயும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இங்க எப்படி ஜெயிலர் அப்படிலாம் இருக்காங்களோ அதே மாதிரி அங்கேயும் இருக்காங்க. இங்க எப்படி நீதிபதி இருக்காரு, அங்க மாதிரி யமராஜ் இருக்காரு. இதை பற்றியெல்லாம் கேட்ட உடனே இயல்பாவே சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவுக்கு, அடடா எண்ணற்ற ஜீவன்கள் நரகத்துல போய் கஷ்டப்படுறாங்களே, நரகம்னு ஒண்ணு இருக்குன்னு சுகதேவ கோஸ்வாமி குரு சொல்றாரு, அங்க உயிர்வாளிகள் கஷ்டப்படுறாருன்னு சொல்றாரு. அப்படின்னா அவருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அதுல இருந்து விடுபடுறதுக்கான வழி என்ன. நரகம் என்று ஒன்று உண்டு என்றால் அந்த நரகத்தில் ஜீவன்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அந்த நரக வாழ்க்கையில் விடுபடுறதுக்கான வழி என்ன, நரகத்துக்கு செல்லாம இருக்கிறதுக்கான வழி என்ன, அதையும் தயவுசெய்து சொல்லிருங்க. நரகம் போகாம இருக்கிறதுக்கு வழி என்ன. ஏன் ஒருத்தர் நரகத்துக்கு போறாங்க? பாவகரமான வாழ்க்கை செய்யறவங்க, பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்க, அதர்மத்தின் செயல்படுறவங்க நரகத்துக்கு போறாங்க. அப்படின்னா ஒரு பாவி, ஒருத்தர் பாவம் செஞ்சு நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு பாவி எப்படி அந்த பாவ வாழ்க்கையில் தன்னை விடுவிச்சுக்கிறது, எப்படி அந்த பாவ வாழ்க்கையிலும் தன்னை விடுவிச்சுக்கிறது, அதற்கான பிராயச்சித்தம் என்ன? பாவம் செய்யறாங்க, அந்த பாவத்தினுடைய வினையினால அவர் நரகத்துக்கு போறாங்க. சரி, பாவம் செஞ்சுட்டாங்க, அந்த பாவத்தினுடைய வினையினால நரகத்துக்கு போகாமல் தங்களை காத்துக் கொள்வதற்கான பிராயச்சித்தம் என்ன? இதை நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஜீவராசிகள் தெரியாம பாவம் செஞ்சுட்டா கூட அவங்க நரகத்துக்கு போகாம காப்பாற்றப்படுவாங்க. ஒருத்தர் தெரிந்தோ தெரியாமலோ பாவ வாழ்க்கை வாழ்ந்து விட்டார், அவர் நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருது. இதுல இருந்து தன்னை எவ்வாறு அவர் காத்துக் கொள்வது, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான மார்க்கத்தையும் சொல்லியிருக்க. அப்ப இந்த மாதிரி பரீட்சித் மகாராஜா ஒரு தூய பக்தர், அவர் எந்த பாவம், அவர் வாழ்க்கையில பாவகாரியமே கிடையாது, பாவமே செய்யாதவர், பாவமே அறியாதவர். அப்ப அவரையே இந்த கேள்வி கேட்கணும். அனைத்து மக்களுடைய நன்மைக்காகவும் எல்லோருடைய நன்மைக்காகவும் அவர் இந்த கேள்வி கேட்கிறார். குறிப்பா பாவம் செஞ்சவங்க அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு எப்படி அவங்களை புனிதப்படுத்திக் கொள்றது, பாவ வாழ்க்கை வாழ்ந்தவங்க எப்படி தங்களை புனிதப்படுத்திக் கொள்றது அப்படின்னு மற்றவங்களுடைய நன்மைக்காக கேட்கிறார். அப்போ அவருடைய குருவான சுகதேவர் முதல்ல பரீட்சையை பண்றார். பரீட்சையே பரீட்சை பண்றார். அவருக்கு பரீட்சித்துன்னு பேரு. அவருக்கு பரீட்சித். ஏன் பரீட்சித் அப்படின்னா, அவர் தாயினுடைய கருவில் இருக்கும்போது பகவானை நேருக்கு நேர தரிசனம் செய்தார். அப்பேற்பட்ட பாக்கியம் செய்த ஒரு ஆன்மாவை. அதுக்கப்புறம் தாயினுடைய கருவிலிருந்து வெளியில அந்த கருவுல பார்த்த நபர் யாரா இருக்கும், பார்க்கிறவங்க எல்லாம் இவரா இருக்குமான்னு பரீட்சை செய்ததுனால அவருக்கு பரீட்சித்துன்னு பேர். அந்த பரீட்சை செய்த பரீட்சித்துக்கே குரு ஒரு பரீட்சை வைத்தார். என்னன்னா, என்ன சொன்னா பரீட்சித்து சமாதானம் ஆவாரு, இந்த பாவம் செஞ்சவங்க பாவ வாழ்க்கையில் விடுபடுறதுக்கு வழி என்ன. அப்போ முதல்ல அவருடைய குருவான சுகதேவர் சொல்றாரு, பரீட்சித்து, ஒருத்தர் பாவம் செய்து விட்டால் உடனே பிராயச்சித்தம் செய்தாக வேண்டும். அந்த பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக பிராயச்சித்தம் செய்யணும். அப்ப வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற, வேதத்தின் கர்மகாண்ட பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற சில புண்ணிய கர்மாக்களை செய்யும் போது அவங்க பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. நான் இந்த பாவத்துக்கு என்னென்ன பிராயச்சித்தம், இந்த பாவம் செஞ்சுட்டேன், இந்த மாதிரி பிராயச்சித்தம் செஞ்சா நான் அதுல இருந்து விடுபட்டுருவேன். அப்ப வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற கர்மகாண்ட பகுதியில் இருக்கிற பிராயச்சித்த முறைகளை மேற்கொள்ள வேண்டும். உடனே பரீட்சித்து ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. அப்புறம் அடுத்து சொல்றாரு, குருதேவா, எனக்கு ஒரு சந்தேகம்.
வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மகாண்ட பகுதியில் இருக்கக்கூடிய பிராயச்சித்த முறைகளை ஒருத்தர் மேற்கொள்றாரு. இந்த பாவம் செஞ்சா இந்த பிராயச்சித்தை பண்ணணும், இது செஞ்சா இந்த பிராயச்சித்தை பண்ணணும். சரி, அப்படி அவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு பாவம் பண்ணுவாங்க, பிராயச்சித்தம் பண்ணுவாங்க, பாவம் பண்ணுவாங்க, பிராயச்சித்தம் பண்ணுவாங்க. இது எப்படி தீர்வாகும் அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா, ஒரு பக்கம் பாவம் செய்யறாங்க, இன்னொரு பக்கம் பிராயச்சித்தம் பண்றாங்க. இத வேதத்துல சொல்லியிருக்கேன், இந்த பாவம் செஞ்சா இந்த பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம், இந்த பாவம் செஞ்சு இந்த பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது அவங்க எப்படி தூய்மை அடைவாங்க, எப்படி பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடுவாங்க, பாவம் செய்யக்கூடிய எண்ணம் எப்படி அவங்க இதயத்திலிருந்து வேரோட வரும், எப்படி வேற இருக்கப்படும். இது நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒரு யானை குளிக்கிற மாதிரி இருக்கு. யானை என்ன பண்ணும்னா, யானை வந்து ரொம்ப அழகா இறங்கி குளத்துல இறங்கி அப்படி தும்பிக்கையில தண்ணியில எடுத்து மேல அடிச்சு நல்லா சுத்தமா குளிச்சுட்டு வரும். அப்படி தண்ணியில போய் ஜலக்கிரீடை பண்ணும். யானை வந்து தண்ணியில போய் விளையாண்டு நல்லா குளிச்சு வெளியில வந்து கரையில் இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி மேல போட்டு, அதுக்கு குஞ்சர சவுச்சோன்னு பேரு. கரையில் இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி மேல போட்டுக்கு. இது வந்து பிரயோஜனம் இல்லையே. யானை குளிச்சு என்ன பிரயோஜனம்? அது பிரயோஜனம். அதே மாதிரிதான் நீங்க சொல்ற முறை இருக்கு. இந்த பாவம் பண்ணிட்டு பிராயச்சித்தம் பண்ணுங்க, சரியா போயிடும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த பாவம் செய்ய வேண்டிய பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் வேற இருக்கப்படவில்லை. அந்த எண்ணம் இருந்துட்டே இருக்கு. ஏன் இருக்குது? நான் தான் பிராயச்சித்தம் பண்ணிட்டேனே. இப்ப உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்கள் சொல்ற மாதிரி, கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, பாவம் செஞ்சுட்டு போய் சர்ச்சில் போய் பாவ மன்னிப்பு கேட்டா என் பாவம் போயிடும், என்னுடைய பாவத்தை வந்து பாதிரியார் வந்து புனிதப்படுத்திட்டாரு, திரும்பி நான் பாவம் செஞ்சு போய் பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம். அப்போ வாரத்துல 6 நாள் பாவம் செஞ்சுக்கலாம், 7ஆம் நாள் சர்ச்சில் போய் பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம். அப்ப அது வந்து எப்படி தூய்மை அடைவாங்க? அதே போலதான் நம்முடைய சனாதன தர்மத்திலையும் சில வேதங்கள்ல சில பிராயச்சித்த முறைகள் சொல்லியிருக்கு. ஆனா அந்த பிராயச்சித்த முறைகளை மேற்கொள்வதால ஒருத்தருக்கு பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வேற இருக்கப்படவில்லை. அந்த எண்ணம் இருந்துட்டே இருக்கு. ஏன் இருக்குது? இந்த பிராயச்சித்தம் பண்ண சரி பண்ணிக்கலாம். அப்ப இந்த முறையை நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த கர்மகாண்ட முறையை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, இவங்க பாவம் பண்ணுவாங்க, பிராயச்சித்தம் பண்ணுவாங்க, பாவம் பண்ணுவாங்க, பிராயச்சித்தம் பண்ணுவாங்க. அதனால ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனே 2வது பரீட்சை வைக்கிறார். சரி, அப்படின்னா ஓகே, இந்த முறை உனக்கு வேண்டாம், இதுல நீ வந்து உடன்பாடு இல்லைன்னு சொன்னா அடுத்தது என்ன பண்ணலாம், ஞானத்தை வளர்த்துக்கொள்ளணும். ஞானம் வந்து ஒருத்தர் எல்லா விதமான அறியாமையிலிருந்து விடுவிக்கக்கூடியது. அப்போ ஒருத்தர் பாவம் செய்யும் போது அறிவு ஞானம், நான் இது செய்யக்கூடாது, இதான் தர்மம், இது செய்தால் இந்த பாவம், இந்த பாவத்தினால் இந்த வினை, இதனால இது நான் சந்திக்க வேண்டியது வரும் என்று அறிவை வளர்த்துக் கொள்வது மூலமா ஞானத்தை வளர்த்துக்கொள்வது, ஞானக்காண்டம், ஞானத்தை வளர்த்துக் கொள்வது மூலமாக ஒருத்தர் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடலாம். நான் பாவம் செய்தா தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும், நான் பாவம் செஞ்சா நரகத்துக்கு போக வேண்டியது வரும், நான் பாவம் செஞ்சா துன்பம் அனுபவிக்கணுங்கிற அறிவை, ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறார் பரீட்சித். ஞானம் வளர்த்துட்டா மட்டும் பாவம் செய்யற எண்ணம் போயிருமா? ஒருத்தருக்கு என்னதான் ஞானம் இருந்தாலும், ஞானம் வளர்த்து கொண்டாலும் அவர் சந்தர்ப்பமா பாவம் செய்து விடுகிறாரே. இதுதான் வந்து அர்ஜுனனும் பகவத்கீதை கேட்டார். கிருஷ்ணா, ஒருத்தருக்கு நல்லாவே தெரியுது தான் செய்யறது பாவம், தப்பு, செய்யக்கூடாது, அப்புறம் இருந்து ஏன் செஞ்சிடறான்? சிலருக்கு நான் செய்யறது தவறுனே தெரியும், இந்த பாவம்னே தெரியும், தெரிஞ்சும் ஏன் பண்ணிடுறாங்க? அதுக்கு பகவான் ரொம்ப அழகா சொல்றாரு, காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்தேரிக வைரினம். இதுக்கு காமமே காரணம், கட்டுக்கடங்காத பேராசை. என்னதான் ஒருத்தர் ஞானத்தை வளர்த்துக்கிட்டாலும் கட்டுக்கடங்காத பேராசையினால அவர் பாவம் செஞ்சிருக்காரு. அப்போ இது ஒரு தீர்வு இல்லை. அப்ப இதையும் நிராகரித்து விடுகிறார். இதுவும் இல்லை, இதை என்னால ஒப்புக்கொள்ள முடியாது. பரீட்சித் என்ன சொல்றாரு, வேதத்தில் உள்ள சடங்கு முறைகளை செய்யறதுனால மட்டும் ஒருத்தர் புனிதம் அடைய முடியாது, ஏன்னா பாவம் செய்யற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. சரி, ஞானத்தை வளர்த்துட்டா மட்டும் ஒருத்தர் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட முடியாது, ஞானத்தை வளர்த்து கொண்டாலும் ஒருத்தர் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட முடியாது, அந்த பாவம் செய்யற எண்ணம் இருந்துட்டே தான் இருக்கு. இந்த 2 முறையும், கர்ம காண்டம், ஞான காண்டம் 2ஐயும் நிராகரித்து விடுகிறார். இது போதுமானது அல்ல. பரீட்சித்துடைய ஆர்வத்தை கண்டு அவருக்கு வந்து ரொம்ப அழகா சுகதேவ கோஸ்வாமி வந்து எடுத்து வைக்கிறார். ஒருத்தர் வந்து வெறுமனே சமய சடங்கு செய்வதனால் மட்டும் பாவ வாழ்க்கையில் விடுபட முடியாது, ஞானத்தை வளர்த்து கொண்டால் மட்டும் பாவம் செய்யற எண்ணம் போகாது. அவரு கிருஷ்ண பக்தியில வந்து பகவானையும் புனித நாமத்தை உச்சரிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை யார் வந்து கவனமா உச்சரிக்கிறாங்களோ அவங்க இதயத்துல இந்த பாவம் செய்யற எண்ணம் வேறு இருக்கப்பட்டு விடும். அவங்க பாவத்திலிருந்து விடுபட்டது மட்டும் இல்ல,
இதுக்கு முந்தைய பிறவிகள், அதற்கு முந்தைய பிறவிகள், அதுக்கு முந்தைய, இப்படி நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே நாம் சேர்த்து வைத்திருக்கிற பாவங்கள்லாம் ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கு நமக்கு பின்னாடி. நாம் செய்து வைத்த பாவ வினைகள்லாம் இந்த ஜென்மத்துல, இதுக்கு முந்தைய ஜென்மத்துல, அதற்கு முந்தைய ஜென்மத்துல, இப்படி நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே நாம் செய்த பாவ வினைகள்லாம் பெரிய மலை மாதிரி இருக்கு. இது இந்த மலை, இந்த பாவ மலை, பாவம் என்ற பிரம்மாண்டமான மலை எரிந்து சாம்பலாக வேண்டுமானால் ஒருத்தர் தொடர்ந்து பகவான் ஹரியினுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி நாமத்தை உச்சரிக்கிறதுனால முந்தைய பாவ வினைகளிலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல, அவருக்கு பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வேறறுக்கப்பட்டுவிடும். அந்த புனித நாமமானது, பகவானுடைய புனித நாமமானது நம் இதயத்துக்குள் சென்று பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையே வேறறுத்து விடுகிறது. இதுலதான் பரிசு திருப்தியான. எஸ், கரெக்ட். இந்த முறை என்னால ஏற்றுக்கொள்ள முடியுது. காரணம் என்னன்னா, இதுல தெளிவா இருக்கு. இந்த ஹரிநாமத்தை சொல்றதுனால ஒருத்தர் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இருக்காரு. யார் ஒருத்தர் பக்தர் சங்கத்துல தொடர்ந்து நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்க மேற்கொண்டு பாவகாரியம் செய்வதில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் முந்தைய வகுப்புகள்ல, 7வது குற்றம் பகவானின் புனித நாமத்தின் பெயரால் பாவகாரியங்கள் செய்வது குற்றமாகும். தான் வேதத்துல சொல்லியிருக்கு இல்லையா, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்ன ஒருத்தர் பாவத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. அப்ப நான் பாவம் செய்வேன், நாம ஜெபம் பண்ணுவேன், பாவம் செய்வேன், நாம ஜெபம். அது மகா குற்றம், பெரும் குற்றம். அப்போ கூடுமான வரைக்கும் நாம பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கும். பாவக்கரமான வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்க வேண்டுமானால் சத் சங்கத்துல வரும். பக்தர் சங்கத்துல வரும்போது நமக்கு பாதுகாப்பு. பாவகரமான வாழ்க்கையிலிருந்து விலகிடுவோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு பாவகாரிகள் செய்வோம் தூண்டாது. அசத் சங்கம், பக்தர் அல்லாதவங்க சங்கத்துல போகும்போதுதான் நம்ம அறியாமையில பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டுருவோம். அறிந்தோ அறியாமலோ பாவகரமான செயலில் ஈடுபட்டுருவோம். ஆனா சத் சங்கத்துல வரும்போது, பக்தர் சங்கத்துல வரும்போது பாவகாரியத்தில் ஈடுபடுறதும் இல்லை, மேற்கொண்டு பாவகாரியங்களுக்கு முயற்சி பண்றதும் இல்லை. அது மட்டுமல்ல, முந்தைய இந்த பிறவியில முந்தைய நாட்களை செய்தது, முற்பிறவியில் செய்தது, அதற்கு முற்பிறவியில் செய்தது எல்லாம் தீயினால் தூசாகும் சேர்ப்பேரோர் என்பாவாய். தீயில போட்ட பஞ்சு எப்படி தூசா போயிடுமோ அப்படி தொடர்ந்து ஒருத்தர் பகவான் நாமத்தை உச்சரிக்கிறதுனால அவர் செய்த பாவ வினைகள்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும். அதனால பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகதேவ் கோஸ்வாமி பக்தி மார்க்கத்தின் மூலமா யார் ஒருத்தர் பகவானுடைய புனித நாமத்தை, ஹரிநாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்க பாவ வினையிலிருந்து உடனடியாக விடுபடுவது மட்டுமல்ல, பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையே அந்த புனித நாமம் வேறெடுத்து விடும். தொடர்ந்து கவனமா நம்ம 10வது குற்றம் கூட பார்த்தோம். பகவானின் புனித நாமத்தின் பெயரால் பௌதிக பந்தத்தின் காரணமாக புனித நாமத்தின் மகிமை அறிந்திருந்தும் பூர்ண நம்பிக்கை இல்லாமல் உச்சரிப்பதும், பகவான் நாமத்தை கவனக்குறைவா உச்சரிப்பதும் குற்றமாகும். அப்ப கவனக்குறைவா உச்சரிக்கிறதுனால நமக்கு பலன் கிடைக்காது. அப்ப கவனமா உச்சரிக்கணும். அப்ப கவனமா உச்சரிக்கும் போது தொடர்ந்து யார் ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை கவனமா உச்சரிக்கிறாங்களோ அவங்க எண்ணற்ற ஜென்மங்களா, நினைவு கெட்டாத ஜென்மத்திலிருந்து செய்த பாவனையிலிருந்து விடுபட்டுருவாங்க. அதனால இந்த ஹரிநாம ஜபம், பக்தருடைய சங்கத்துல நாம ஜபிக்கிறதுனால எவ்வளவு நமக்கு நன்மைனா, நாம் நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே செய்த பாவனையிலிருந்து விடுபட்டுறோம். மேற்கொண்டு பாவங்களை சேர்த்துக் கொள்வதும் அல்ல, மேற்கொண்டு பாவத்தை செய்து முயற்சி செய்வதும் அல்ல, வேறுமனே சத் சங்கத்துல வர்றதுனால நாம ஜபிக்கிறதுனால. அப்ப பரீட்சித் மகாராஜா ரொம்ப சந்தோஷமானார். இந்த முறை வெறுமனே ஒருத்தர் பகவான் நாமத்தை உச்சரிக்கிறதுனாலே அவங்க நரக வாழ்க்கையில் விடுபடுவாங்க, நரகத்துக்கு போக மாட்டாங்க, பாவ வாழ்க்கையில் விடுபடுவாங்க. அப்ப ஜீவராசிக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். வெறுமனே பகவான் நாமத்தை சொன்னாலே போதுமே, வேற எந்த முறையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, கடும் தவங்கம் அவசியம் இல்லை, கடுமையான பிராயச்சித்த முறைகளை மேற்கொள்ள. இதை விட ஒரு சிறந்த பிராயச்சித்தம் பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதை தவிர இதை விட ஒரு சிறந்த பிராயச்சித்த முறையே கிடையாது. இது மிக எளிமையானதும் உடனடியாக செயல்படக்கூடியதுமாகும். அவ்வளவு அமிர்தமானது. சிலருக்கு மருந்து சாப்பிட பிடிக்காது. என்னங்க மருந்து சாப்பிட்டா கசக்குமே, மாத்திரை எப்படி ஒழுங்கிறது, ஊசி வேற போடுவாங்களே. ஆனா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல போனா குட்டி குட்டியா உருண்டையா மருந்து தருவாங்க. அது நாக்குல போட்டா இனிக்கும். அப்ப எவ்வளவு சாப்பிட்டாலும் சந்தோஷமா தான் இருக்கும் இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல. அதே மாதிரி வேதத்துல பல முறைகள் இருந்தாலும்
இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் அமிர்தம், ஹரிநாம அமிர்தம். இந்த ஹரிநாமத்துடைய அமிர்தத்தை, ஹரிநாமங்கிற அமிர்தத்தை நாம் பருக பருக இது இனிக்கவும் செய்யும், உள்ள போய் வியாதியை குணப்படுத்தவும் செய்யும். இந்த மருந்து இது சிறந்த மருந்து. இதை விட ஒரு பெஸ்ட் மெடிசன் கிடையாது. நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அறியாமை போக்குவதற்கும், பாவகாரியமான எண்ணங்களை போக்குவதற்கும், பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்குவதற்கும் இதை விட ஒரு சிறந்த பிராயச்சித்த முறை கிடையாது. இந்த மருந்து இனிக்கவும் செய்யுது, அது ரொம்ப ஆனந்தமாவும் இருக்கு. அது உள்ளுக்குள்ள போய் நம்முடைய பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை வேறெடுத்து விடுகிறது அப்படின்னு ரொம்ப அழகா சுகதேவ் கோஸ்வாமி ஹரிநாமத்துடைய மகிமைகளை பரீட்சித் மகாராஜ் சொல்றார். அப்பதான் இந்த அஜாமிலோட சரித்திரம் நீங்க எல்லாம் சத்சங்கத்துல கேட்டிருப்பீங்க. அஜாமிலன் எவ்வளவு ஒரு பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்தாரு. அவர் உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்து ஒரு விலை மாதவுடைய சங்கத்தினால தன்னுடைய கடமையெல்லாம் விட்டு பகவானை மறந்து அந்த விலை மாதுவே கதியில் இருந்தார். மது அருந்துவது, மாமிச பக்ஷங்களை சாப்பிடுவது, தகாத உறவு, சூதாட்டம், எல்லா கெட்ட பழக்கம், ஒரு கெட்ட பழக்கத்துல ஆரம்பிச்சது அந்த ஸ்திரியோடைய சங்கம், அந்த விலை மாதோடைய சங்கம். அது அடுத்து எண்ணற்ற பாவகாரிகள். இப்படி எண்ணற்ற பாவகாரிகள் செய்திருந்தாலும் அவர் முந்தைய நாட்கள்ல பகவானுக்கு செய்த சேவையை பகவான் மறந்து விடவில்லை. பகவத்கீதையில கூட ரொம்ப அழகா சொல்றார், மேகா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயாத். இந்த முயற்சியில எந்த இழப்பும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. யார் ஒருத்தர் அதிகாலையில இந்த சத்சங்கத்துல நாம ஜபிக்கிறாங்களோ அந்த பக்தருக்கு எந்த இழப்பும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. மாறாக பகவானுடைய நாமத்துல கலந்துகிட்டதுனாலேயே, நாம ஜபிச்சதுனாலேயே மிக பயங்கரமான ஆபத்திலிருந்து பகவான் நம்மளை காப்பாத்திட்டார். இன்றைய காலை பொழுது பகவான் நாமத்தில் தொடங்குச்சு அப்படின்னா இன்னைக்கு வரக்கூடிய பேராபத்திலிருந்து பகவான் நம்மளை காப்பாத்திடுறாரு. எண்ணற்ற விதங்கள் ஆபத்து நமக்கு வரலாம். ஏன்னா இந்த ஜட உலகமே ஆபத்து நிறைந்ததுதான். பதம் பதம் யத்ரிவதம் நதேஷாம். பாகவத் என்ன சொல்லுது, இந்த பௌதிக உலகத்துல நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆபத்து தான். சமாஸ்ருதாயே பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணியசோ முராரி பவாம்புதிர் வத்ச பரம் பதம் 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 யத்விபதம் நதேஷாம். இந்த ஜட உலகத்துல இங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி. இது எப்பேற்பட்ட ஆளாலும் கடந்து வர முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய நீச்சல் வீரர் இருக்காரு. அந்த நீச்சல் வீரர் கொண்டு போய் சமுத்திரத்து நடுவில் போட்டோம். ஒரு பெரிய நீச்சல் வீரர்னா கோல்டு மெடல், ஸ்விம்மிங்ல அவர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு, நீச்சல்ல தங்க பதக்கம் வாங்கியிருக்காரு. அவர் கொண்டு சமுத்திரத்து நடுவில் போட்டு நீங்க நீந்தி வாங்க அப்படின்னு எப்படி வர முடியும்? அவர் எப்பேற்பட்ட நீச்சல் வீரனா இருந்தாலும் ஆழ்கடல்ல போய் நீந்தி வர முடியாது. அதே போலதான் இந்த உலக துன்பங்கள், இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற துன்பங்கள், பிரச்சனைகள் சமுத்திரம் போல. இது எப்பேற்பட்ட ஆளாலும் கடந்து வர முடியாது. ஆனா யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைந்திருக்கிறாங்களோ, பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைந்திருப்பவங்களால கன்று குட்டியோடைய காலடியில தேங்கின தண்ணி, கண்ணுக்குட்டியோடைய காலடியில இப்ப மழைக்காலத்துல கண்ணுக்குட்டி நடந்து போனா அது கால் தடம் பதிஞ்சா ஒரு சின்ன குழியாகும். அந்த குழியில தண்ணி தேங்கி நிற்கும். அது ஒரு 5 வயசு குழந்தை ஈஸியா கிராஸ் பண்ணிடும். கன்றுக்குட்டியோடைய காலடியில தேங்கின தண்ணீரை ஒரு சிறு குழந்தை கூட தாண்டிடும். அது போல யாருத்திரு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைச்சிருக்காங்களோ அவங்களால இது ரொம்ப சுலமா கடந்துட முடியும். இந்த பௌதிக துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்துடலாம். அப்போ பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி கொள்வதற்கு எளிமையான வழி அவருடைய நாமத்தை உச்சரித்து அவர் தியானம் செய்வது. நாமத்தை உச்சரித்து பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை தியானம் செய்து கொண்டிருப்பேமே. ஆனால் எப்படி கன்றுக்குட்டியோடைய காலையிலே தேங்கின தண்ணியை ஒரு குழந்தை ஈஸியா கிராஸ் பண்ணிடுமோ அந்த மாதிரி இந்த பௌதிக துன்பங்களை சுலபமாக கடந்து விடலாம், சுலபமாக கடந்து விடலாம். அதனால இந்த அஜாமிலன் பாவகாரியம் செய்திருந்தாலும் அவர் உடலை விடக்கூடிய நேரத்துல நாராயணா என்று தன் குழந்தையை தான் அழைத்தார். அவர் பகவான் நாராயணர் அழைக்கல. அவருக்கு அந்த வயசுலயே ஒரு 90 வயசுல கூட அவருக்கு ஒரு குழந்தை, நாராயணன் ஒரு சின்ன குழந்தை. அந்த உடலை விடக்கூடிய நேரத்துல அவர் தன் குழந்தை அழைக்கிறார். இந்த அஜாமிலன் நிறைய பாவகாரியங்கள் செய்திருந்ததுனால யமதூதர்கள் அவர் பிடிச்சு போறதுக்காக வந்திருக்காங்க. அஜாமிலனை தண்டிப்பதற்காக யமதூதர் வந்திருக்காங்க, யமலோகத்துக்கு கூட்டிட்டு போறது. அப்ப அந்த நேரத்தில் ஒரு நாராயணன் நாமத்தை உச்சரித்தார், குற்றமற்று ஜபித்தார். எந்த ஒரு பாவகாரியம் பாவம் எண்ணங்கள் இல்லாம தன் குழந்தையை கூப்பிடுற மாதிரி ஜபிச்சாரு. நாராயணா நாராயணா தன் குழந்தையை கூப்பிட்டாரு. பக்கத்திலே விளையாடிட்டு இருக்கான். ஏய் நாராயணா நாராயணா. அந்த நாராயணன் நினைச்சாரு என்னை கூப்பிடுறாரு நினைச்சிட்டாரு. அவர் நாராயணன் என்ன பண்ணாரு, இந்த அஜாமிலன் என்னை தான் கூப்பிடுறாருன்னு உடனே விஷ்ணு தூதர்கள் அங்க வந்துட்டாரு. விஷ்ணு தூதர்கள் அந்த அஜாமிலனை காப்பாத்தினாங்க. அப்போ பெரும் உரையாடல். இது ஒரு பெரிய சரித்திரம், மிக அழகா இருக்கும். பாகவதம் 6ஆம் ஸ்கந்தத்துல
அப்ப விஷ்ணு தூதருக்கும் யமதூதருக்கும் பெரிய ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த விஷ்ணு தூதர்கள் அஜாமிலன் விட்டு போயிடுவாங்க. யமதூதர், ஏன்னா விஷ்ணு தூதர் அனுமதிக்க மாட்டாங்க, இந்த அஜாமிலனை நீங்க கொண்டு போக நான் அனுமதிக்க மாட்டோம். ஏன்? யமதூதர் கேட்கிறேன், அவன் பாவம் செஞ்சிருக்கானே, அவன் என்ன பாவம் செஞ்சிருந்தான், அவன் நாமத்தை சொல்லிட்டான், பகவான் நாமத்தை சொல்லிட்டான், அவனை கொண்டு போக அனுமதிக்க மாட்டோம். இதை மீறி நீங்க கொண்டு போக நினைச்சா நீங்க எங்களால் தண்டிக்கப்படுவீங்க, உங்க உயிர் இருக்காதுன்னு அவங்க ஓடி போயிட்டாங்க. சோ இப்படி அஜாமிலன் மரணத்தின் தருவாயில நரகத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் அவன் பார்க்கிறாரு, அவன் முன்னாடி விஷ்ணு தூதர்கள் வந்திருக்காங்க, யமதூதர்கள் தன்னை காப்பாத்துறத பார்க்கிறாரு அஜாமிலன். அப்ப தன் தவறை உணர்ந்து அழறாரு. அஜாமிலன் கண்ணீர் விட்டு அழறாரு, ஐயோ நான் எவ்வளவு பாவம் செய்து விட்டேன், நான் இவ்வளவு பாவம் செய்து கொடும் பாவியாக இருந்தும் நாராயணா என்று என் மகனைத்தான் அழைத்தேன், அந்த நாராயணன் தன்னை அழைத்துதான் என்னை காப்பாற்றி விட்டாரே, என்ன ஒரு மடமை எனக்கு, என்ன ஒரு முட்டாள் நான், இந்த பௌதிக வாழ்க்கையில் புலன்பத்தில் மூழ்கி என்னுடைய அறியாமையினால நான் பகவானை மறந்து விட்டேனே, அவர் நாமத்தை விட்டு விட்டேனே. ஆனால் நான் சிறிது காலம் செய்தது கூட பகவான் மறக்கல. இப்ப பகவானுடைய கருணை என்னன்னா, நம்ம சின்னதா ஏதாவது பக்தி பண்ண ஒரு பெருசா எடுத்துட்டுருவார். பெருசா எடுத்துட்டு இந்த ஜீவாத்மா என்னுடைய நாமத்தை சொல்லியிருக்காங்க, அவனை எப்படி நீ அழைச்சின்னு போலாம் அப்படின்னு விஷ்ணு தூதர் அமைச்சு வச்சுட்டாரு. இப்போ அஜாமிலன் தன் தவறை உணர்ந்தார். தன் தவறை உணர்ந்து கதறி அழறார். கதறி அழுது இனிமேற்கொண்டு நான் இந்த பாவகாரத்தில் ஈடுபட மாட்டேன்னு திரும்பி பகவான் நாமத்தை உச்சரிக்கிறார். ஹரித்வார்ல போய் கங்கை கரையில அமர்ந்துட்டு திரும்பி பகவான் நாமத்தை உச்சரித்து, எந்த விஷ்ணு தூதர்கள் அவரை காப்பாத்தினாங்களோ அதே விஷ்ணு தூதர்கள் அவர் பகவானுடைய உலகத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. எந்த விஷ்ணு தூதர்கள் அஜாமிலனை யமதூதத்தை காப்பாத்தினாங்களோ அதே விஷ்ணு தூதர்கள் அஜாமிலன் தன் தவறை உணர்ந்து நாம ஜபித்து அந்த உடலை விடக்கூடிய நேரத்துல அதே விஷ்ணு தூதர்கள் அவரை அழைச்சிட்டு போனாங்க. அதனால இந்த பகவான் நாமத்தை உச்சரிப்பதை தவிர மிகச்சிறந்த ஒரு பிராயச்சித்தம் கிடையாது. இந்த உலகத்துல வேற பல்வேறு பிராயச்சித்த முறைகள் ஒருத்தர் மேற்கொள்ளலாம், ஆனா அது எல்லாமே குறைவுடையதுதான். ஆனா யார் ஒருத்தர் ஹரிநாமத்தை அடைக்கலம் புகுந்திருக்காங்களோ, ஹரிநாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, அவங்க பல்வேறு ஜென்மங்களா செய்த பாவங்கள்லாம் எரிந்து, அவர்களுடைய பல்வேறு ஜென்மங்களாக செய்த பாவ வினைகள்லாம் எரிந்து சாம்பலாவது மட்டுமல்லாமல் மேற்கொண்டு பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையும் வேறெடுத்து விடுகிறது. ரொம்ப பெரிய பாக்கியம் நமக்கு. இந்த மாதிரி சத் சங்கத்துல பக்தர்களுடைய சங்கத்திலிருந்து இருந்து நாம ஜபிக்கிறது, பகவானின் லீலைகளை பற்றி கேட்பது, அவருடைய நாமத்தை சங்கீர்த்தனம் செய்வது, சத் சங்கத்துல கலந்துக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு சில பிரபுபாதர், பக்தர்கள், இந்த தமிழ் கீதா குழு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் இந்த நாம ஜபத்தில் கலந்துட்டு இருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.